மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, அதாவது மேஷத்தில் சுக்கிரன் இருக்குன்னு வைங்க. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஆள் பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க. தன்னுடைய ட்ரெஸ் கோடு நீட்டாக வச்சுக்கிறதுங்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. இவங்கள்ட்ட மேக்கப் திங்ஸ் நிறையா இருக்கும். அதுவும் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் ஒரு டப்பா இருந்தால் பரவாயில்ல, 13 டப்பா இருக்கும். அத்தனை டப்பாவையும் வச்சு மேக்கப் பண்ணி தான் கிளம்பி வருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி அவங்க ட்ரெஸ் கோடுக்காக நிறையா செலவு பண்ணுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. எப்பயும் அப்படி நேர்த்தியாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அம்சம் வந்து இந்த ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு மீன லக்னத்தில் பிறந்திருந்தா. பட் இதில் ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னாக்க, இவங்க தனிப்பட்ட முறையில் தானே எந்திரிச்சு டெவலப் ஆகி வர்றதுங்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், சேலஞ்சஸ் நிறையா இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா, பிஸ்னஸ்னு பண்ணாங்கன்னா ஒரு பார்ட்னர் போக்குவரத்துன்னு வச்சு டெவலப் ஆகி வரணும். இல்லை அண்ணன் தம்பி மாமன் மச்சினே அவங்களோட அனுசரித்து போய் அந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு அந்த மாதிரி போனோம்னா டெவலப் ஆகும். வேலையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் கடுமையான சூழ்நிலையில் வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக அப்படி பிக்கப் ஆகி வாழ்க்கையில் மேல்நிலைக்கு வருவாங்க. சொத்து சுகம் சேர்ப்பாங்க. பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து தன்னுடைய பூர்வீக சொத்தை காலி பண்ணிட்டு வேற சொத்தாக உருவாக்கிடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அல்லது சிலர் வந்து அந்த பூர்வீக வீட்டை இடிச்சிட்டு புதுசாக வேற வீடு கட்டுவாங்கங்கிற மாதிரியான அம்சம்லாம் வலுவ சொல்லலாம். மொத்தத்தில் இந்த சுக்கிரன் வந்து மீன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல வக்ரமாகி இருந்ததுன்னா அதுக்கு வேற மாதிரியான பலன். அதாவது கல்யாணம் காலதாமதமாகிறதுங்கிறது, வீட்டில் இருக்க பெண்களோட ஒத்துப்போகாத ஒரு சூழ்நிலை வர்றதுங்கிறது, இடம் விட்டு இடம் மாறி போகிறது, சொத்து சம்மந்தப்பட்ட லிட்டிகேஷன்ஸை சந்திக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த வக்ரத்துக்கு வந்துடும். வக்ரமான கிரகம் ராகுவோடையோ கேதுவோடையோ சேர்ந்துருந்ததுன்னா அப்போ அது பாசிட்டிவாக வந்துடும், அதனுடைய டச் இருந்தாலே. அல்லது குரு பார்த்தாலும் இந்த பலன்கள் ரொம்ப மென்மையாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிடலாம்.